கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மையான நேரங்களில் மட்டுமல்லாமல் துன்பமான ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து செல்லும் போதும் உங்களை ஆதரித்து தாங்குகிற ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிகளில் அநேகர் வியாதிப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாக சிக்கி தவிக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியல. தங்களுடைய பாரங்களை தாங்களே சுமந்துடலாம் அல்லது தாங்களே சுமந்து ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய பாரங்களின் மிகுதினால் மிகவும் அழுத்தப்பட்டு இன்ப வாழவே வேண்டாம் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேசித்து உங்கள் பாரங்களெல்லாம் தம்மேல் சுமக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளையும் கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடும்படி அவர் சொல்லுகிறார். உங்களை அழுத்துகிற சகல சூழ்நிலைகளையும் அவர் கையாளுவார். கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறபடினால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து அவருடைய எல்லா அன்புக்காக, எல்லா கரிசனைக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை தம்முடைய தோளில் தூக்கி சுமக்க, உங்களை விடுவிக்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த உலகத்தின் கவலைகள் ஒருவேளை உங்களை தாக்கி உங்கள் வாழ்க்கையை குழப்பலாம். இன்றைக்கே இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்குள் காணப்படுகிற அவிசுவாசத்தை அவர் மன்னிப்பார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இந்நாள் வரைக்கும் உங்களை தம்முடைய தோளின் மேல் சுமந்து வந்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை ஆதரித்து காப்பார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை விசாரிக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே, தங்களை கண் கலங்க வைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் போராட்டங்களையும் உம்மேல் வைத்துவிட்டு ஆண்டவரே கவலைப்படாமல் அமைதியாயிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் எல்லாவற்றையும் பார்க்கிறீர் ஆண்டவரே. திராணிக்கு மிஞ்சின போராட்டங்களில் உம்முடைய பிள்ளைகள் தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்களே, ஒருவேளை உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குறாங்க ஆண்டவரே. வறுமையினால் கலங்குறாங்கப்பா, நஷ்டத்தின் நிமித்தம் கலங்குறாங்கப்பா. அத்தனை கலக்கங்களும் மாறட்டும் ஆண்டவரே. நிந்தைகள் புரட்டி போடப்படட்டும் ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தேவன் நீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து கொடுப்பீராக. புலம்பல் வேண்டாம் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும், ஜெயம் கிடைக்கட்டும். மனதை வேதனைப்படுத்துகிற காரியங்களில் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.